எங்கள் அம்மாவுக்கு சாமி வருதா? சிவாயா. ஒரே இடத்துல எல்லாரோட ராசிக்கான தனித்தனி சிவனையும் சித்தர்களுக்கான 18 சிவனும் நீங்க பார்க்கணுமா? அப்போ இந்த காட்டு கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க மகரமா, கும்பமா, சிம்பமா, எந்த ராசினா இருங்க, உங்க எல்லா ராசிக்கும் தனித்தனி லிங்கத்தை இந்த கோயிலுக்கு நீங்க வந்தா பார்க்கலாம். 18 சித்தருக்கும் நீங்க இங்க தனித்தனியான லிங்கத்தை வந்து நீங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கான நட்சத்திரத்தையும் நீங்க வந்து தனித்தனி லிங்கத்தையா நீங்க வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி உங்க கையாலேயே நீங்க வந்து இந்த கோவில்ல நீங்க பாலாபிஷேகம், எந்த அபிஷேகம் வேணாலும் இவருக்கு வந்து நீங்க பண்ணலாம். அப்படிப்பட்ட கோயில் இங்கே எங்கே இருக்குன்னா, இது வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் பயங்கரமான இடத்துல இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை. அந்த மலைக்கு நடுவில் இருக்குது. இந்த கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா குளிச்சிலிங்கம். கோயிலுக்கு வந்து கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. பயங்கரமாக பேருக்கு ஏற்றமே இந்த இடமே வந்து ரொம்ப சில்லுன்னு, ரொம்ப அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்து இங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு நிறைய தவம்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல சித்தர்கள் வந்த கோவில், பல சித்தர்கள் வந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். என் பேர் பீயிங் ஜெகன். உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். மேலே பீயிங் ஜெகன் பக்கத்தில் ஃபாலோ இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய இடத்த உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள். பயங்கரமான ஒரு நல்ல ஒரு காட்டுக்கு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி வந்து மலை. அந்த மலைக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. நிறைய பேர் தெரியாது இந்த கோவில். ஸோ நானே ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சி இந்த கொரோனா டைமில் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். ஸோ இப்போ தான் வரேன் அந்த கோவிலுக்கு. சிவன் தானே? இது நானும் காட்டுறேன் கரெக்டாக. தெரியல கரெக்டா அந்த மலைக்கு கரெக்டா. ஆமா, அப்படியே தான் வருங்க. வரேன் சிவன் மாதிரியே. ஆமா, இந்த இடத்துல எனக்கு கூட கண்ணுக்கு தெரிஞ்சு சொன்னா. இல்ல நான் பார்த்து தான் நின்னேன். கேமரா ஜூம் ஆகல. ஆனா அப்படியே சிவன் மாதிரி தான் இருக்கு. மேல சிவன் லிங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது இல்லம்மா, மேல லிங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை அந்த கல்லோட உருவம் அமைப்பே அப்படியா? யாருன்னா இருக்கும்ல, இடம் இருக்கும்ல. இந்த இடம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வேற எப்படி இருக்கு? அது என்ன தன்னை மீறி ஒரு மாதிரியா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்ல அதுக்கு மாதிரி ஒன்று சொன்னேன். இந்த இடம் வெளியில ஹீட்டா இருந்தாலும் இந்த இடம் சில்லு. ஆமா, அந்த வரப்பே அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு சில்னஸ் வந்தது. அப்படியே ஒரு இயற்கை அந்த இது அனலே தெரியல. நல்லா இருந்தது. நைஸ். கேட்டிங்களா? அதே தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. வெளியிலேருந்து வரப்போகணுன்னு தெரில. அந்த வர வழி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இயற்கையாக இருந்துச்சு. அந்த இயற்கைனாலேயோ என்னான்னு தெரில, இடமே உள்ளே வரப்போ பயங்கரமான ஒரு சில்னஸ் இருந்துச்சு. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கரெக்டாக நான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது இடம். ரொம்ப அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக. பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே ஒரு கோவில். இன்னும் கொஞ்சம் நல்ல பயங்கரமாக டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த கோவில். நம்ம இப்போயே வந்துட்டோம். பாருங்க, அதாமே இந்த கோவிலில் என்னன்னா, நீங்களே பூஜை பண்ணிக்கலாமா இந்த கோவிலில். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை அது? இப்போ 4 பக்கம் லிங்கம் சொன்னல, இந்த பக்கம் ஒன்றா பாருங்க, இந்த பக்கம் ஒன்றா. நீங்கள் எந்த சைட்லேருந்து வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம்.
ஐயோ, என்ன எங்கள் அம்மாவுக்கு சாமி வருதா? ஓம் நம சிவாய. என்னாச்சு? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சரி 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 சரி, ஒன்றும் இல்லை, வா. ம், சரி, வா 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 வா, உட்காரு, வா, அப்படியா உட்காரு, வா. ம், நார்மல் ஆகிட்டு வா, வர. ஐசி, என்னடா இந்த நேரத்தில் ஒரு வீடியோ எடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலாக என் அம்மாவுக்கு வந்து டக்குன்னு சாமி வந்துடும். என்னான்னு தெரில, இந்த கோவில் இந்த அமைதியாக இந்த இதுவாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பாருங்க. ஸோ அதனால தான் அதை வந்து காட்டினேன். நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன், எப்படி இருக்கு என்னை சுற்றி. அப்பா, ஃபுல்லாக காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சிவன் கோவில் வேற லெவலாக இருக்குது. மேலே வந்து எங்கேயோ சொன்னாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா சிவன் வந்து இருக்கிற மாதிரி. ஆனால் அங்கே இருக்குது மேலே, அங்கே தெரிந்து பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிவன் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. அது பயங்கரமாக இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சரி வாங்க, அப்படியே ஒவ்வொரு லிங்கத்தையும் அப்படியே பார்த்துட்டு வரலாம். குபேரலிங்கம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக வராங்க. சுயம்பு லிங்கமாக தான் இங்கே இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து அந்த சுயம்பு லிங்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து அதுக்கப்புறம் இந்த கோயிலை வந்து கட்டுறாங்களாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள், நிறைய ராஜாக்கள் அவங்களாம் வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு இங்கே தவம் செஞ்சுட்டு போயிருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து இங்கே வந்து தவம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு இங்கே இந்த இடத்துக்கு போயிருக்காங்களாம். அதனால தான் வந்து சித்தர்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் எல்லாத்தையுமே லிங்கத்தை வந்து இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். அப்படியே இந்த கோயிலை வந்து உங்களுக்கு லைட்டாக அங்கங்கே உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அம்மா நார்மல் ஆகிட்டாங்களான்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் எங்கேயோ போகுது, மேலே எங்கேயோ சிவன் ஒரு லிங்கம் மலை மேலே எங்கேயோ இருக்குது, அது மட்டும் தெரியும். ஆனால் எங்கேருந்துன்னு தெரியலங்க. பாருங்கள், சுற்றி சூப்பரான இடம் தான் இது. அதனால தான் குளிர்ச்சி லிங்கம்னு பேர் வந்துச்சான்னு தெரியல. சுற்றி வந்து காடு மலைகளாக இருக்கிறதுனால இங்கே வந்து லிங்கன்றதுனால, குளிர்ச்சி லிங்கன்றதுனால பேர் வந்துச்சா என்னான்னு சொல்லிட்டு தெரில. சரி, எங்கள் அம்மா வராங்க. எங்கள் அம்மா வந்தோடனே கேட்போம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து சில பேர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவாங்க அந்த மாதிரி. இது என்றைக்கு வந்து பூஜை நடக்குது, என்ன நடக்குது, அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வட்டம் தெரியல. சரி வா போகலாம். பால் ஏதாவது எடுத்துன்னு இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நம்ம கடகராசிக்கு இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. காசுலாம் பறிச்சு வச்சுருக்காங்க, என்னத்துக்குன்னு தெரியலையே. பாம்பு கிட்ட போனால் எந்த பாம்பு இருந்தாலும் கொத்துமா, நம்ம தான் போகக்கூடாது. உன் ராசிக்கு இது சிம்ம ராசி. அதே சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி அந்த 36 நட்சத்திரமாக எவ்வளோ நட்சத்திரம் இல்லை ஒவ்வொரு ராசிக்கு, அந்த ராசி நட்சத்திரத்துக்கும் வந்து இங்கே வந்து இது இருக்குமா, சிவன் மாதிரி வச்சுருப்பாங்களாம். கன்னி ராசிக்கு கன்னி சாமி. ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு திசையை பார்த்துருக்கு. இன்றைக்கி இல்லை போல், ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பயங்கரமான விசேஷமாக இருக்கும் போல். தனுசு ராசிக்கு இங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட ராசி, மகர ராசி. மகர ராசிக்கு இங்கே இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா தான் இருக்குது இந்த கோவில். சூப்பராக இருக்குது. நான் ஒரு வாட்டி வரேன், மலை மேலே இருக்குது போல் எங்கேயோ கோவில். அங்கே வந்து நான் போயிட்டு
உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் எப்படி இருக்கு இந்த கோயில்? இந்த கோயிலுக்கு வரப்போ அந்த என்ட்ரன்ஸில் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. எப்பவுமே நான் வந்து ஓம் சக்தின்னு கும்பிடுவேன். இன்னைக்கு என்னவோ தெரில, அப்பா கிட்ட வந்துட்டு ஓ நமசிவாயா ஓ நமசிவாயான்னு சொல்லிட்டு வைப்ரேஷன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த எங்கன்னா இப்போ வந்து இருக்கிறது வெயில் காலம். இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் இன்னத்துக்கு எவ்வளோ வேர்வை தண்ணி கொட்டி இருக்கும். இங்கே வந்து அந்த வேர்வை தண்ணியே கொட்டல, அவ்வளோ நல்லா சில்னஸாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் வரப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நண்பர்களே, இந்த கோயிலில் இப்போதைக்கு இந்த மலைக்குள்ளே இந்த கோயிலுக்கு சரௌண்டிங்கில் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை. சுற்றி வந்து அவ்வளோ காலியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனால் கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா வாங்க. வர வழி ஃபுல்லாக பயங்கரமான இயற்கையாக இருக்கும். நான் வந்து வரப்போ நான் எடுக்கல, உங்களுக்கு வந்து அந்த போகிறப்போ வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் அது வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் போடுறேன். அது வந்து வரப்போ இப்போ நான் போகிறப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு என்ன தெரியுமா காரணம், அங்கே வந்து மேலே வந்து ஒரு சிவன் வந்து கரெக்டாக அந்த எப்படி சிவன் லிங்கம் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த மலைக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. நல்லா இடத்துலையுமே செடி கொடியா அப்படியே தெரியுது. அந்த இடத்துல மட்டும் அப்படியே சிவனுடைய உருவம் மாதிரியே தெரியுது. அங்கே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கேன். இல்ல எப்படி ஆச்சரியம் இல்லை அந்த இடம்? ஆமா, எல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. எல்லா இடத்தையும் கண்ணு கட்டின வரலையும் பார்க்குறேன். எந்த இடமும் அவருடைய உருவம் தெரியல. அந்த இடத்துல மட்டும் நான் திருப்பியும் கூட வந்து பார்க்குறேன். ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மையா அவருடைய இதுவே அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் பார்த்தாலும் அதே மாதிரி அவருடைய உருவமாக தான் இருக்கு. அங்கே ஒருவேளை அங்கே அவர் உருவம் இருக்கோ என்னவோ தெரில. மேலே போகிறதுக்கு நம்மளால முடியாது. உருவம் இருக்கும், எல்லாம் அவரோட இடம் தானே, அதனால இருக்கும். அங்கே பாருங்க, எங்கள் அம்மா சொல்கிறது அதுதான். மேலே அங்கே பாருங்க, பாருங்க தெரிதா உங்களுக்கு சிவா? அது பாருங்க, தெரியும் பாருங்க. அந்த இடம் தான். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் அண்டு குளிச்சிலிங்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் வந்தீங்கன்னா தெரியும். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு இடம், சுற்றி மலை. அந்த மலை குன்றுக்குள்ளே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ வந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். உங்களோட 12 ராசிக்கும் 12 ராசிக்கான லிங்கம், உங்கள் நட்சத்திரத்துக்கான லிங்கம், இந்த மாதிரி 18 சித்தர்களுக்கான லிங்கம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லிங்கம் வந்து தனித்தனியாக இருக்குது. உங்கள் கையால் நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பரான இடம், ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே சூப்பரான இடத்த வந்து சூப்பரான பீஸ்ஃபுல்லான சாமி கும்பிடணுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ